ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். ஒரு கப் பாயில்டு ஸ்வீட் கார்ன், ஒரு கப் ஸ்மாஷ்டு பாயில்டு ஸ்வீட் கார்ன், ஒரு கப் பீஸா சீஸ், 3 உருளைக்கிழங்கு பாயில்டு, 2 ஆனியன் சாப்டு, கொத்தமல்லி சாப்டு, ஆஃப் கப் கார்ன்ஃப்ளவர், 2 கப் பிரெட் கிரம்ஸ், மிளகு சீரக பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் அண்டு உப்பு தேவையான அளவு எல்லாம் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் ஸ்மாஷ்டு கார்ன், அப்புறம் கார்ன், உருளைக்கிழங்கு, அனியன், கொத்தமல்லி, எல்லா மசாலாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், துருவி வச்சுருக்க பீஸா சீஸ், 5 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரில் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உருட்டி வச்சுருக்க சீஸ் பாலை இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிக்கணும். திரும்பவும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பாலையும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரையில் ஆயில் வச்சு ஆயில் ஹீட் ஆனோன்னே 1 by 1 அந்த பாலை அதில் சேர்த்துக்கணும். மாதிரி கோல்டன் கலர் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வடைக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இதை பெரட்டி விட முடியாது. லைட்டாக பால்ஸை மூவ் பண்ணி விட்டே ஃப்ரை பண்ணிடலாம். சீஸ் பால் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே ஒரு சின்ன பீஸா சீஸை கட் பண்ணி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி கோட் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இதை அதே ப்ராசஸ் பிரெட் க்ரம்ஸில் அப்புறம் கார்ன்ஃப்ளவரில் திரும்ப பிரெட் க்ரம்ஸில் அதே ப்ராசஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, சென்டரில் நம்ம பீஸா சீஸ் வச்சதுனால இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அழகாக வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆசைக்காக ஒன்றே இப்படி சாப்பிட்லாம். மற்றபடி அதுலேயே நம்ம சீஸ் துருவி போட்டிருக்கிறதுனால அதுவே டேஸ்டியாக இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்களும் சீஸ் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. இந்த சீஸ் பாலை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.